பென்டனில் காட்டப்பட்ட ஹீட் பஸ்ட் ஏலியனுடைய நேச்சுரல் பிரெடேட்டரான கிராப் ட்ரௌசர் அப்படின்ற ஏலியனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏலியன் கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு கிளாசிக்கலாக ஃபஸ்ட்டு காமிச்ச ஏலியன் அப்படின்னா ஹீட் பிளாஸ்ட் தான். அதே மாதிரி மற்ற ஏலியன்ஸ்க்குலாம் ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நமக்கு ஷோ பண்ணது இந்த ஏலியனை வச்சு தான். இந்த ஏலியனை பார்க்கறதுக்கு நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்க 2 கிரியேச்சரை ஃபியூஷன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒன்று கிராப், இன்னொன்று ரைனோசரஸ். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி தான் இதோட காம்போ கொடுத்துருப்பாங்க. இந்த ஏலியனுக்கு மொத்தம் 6 கால் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனுடைய உடம்பு ஃபுல்லாகவே ராக் பாறைகளால் செய்யப்பட்ட மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனுக்கு மூக்குக்கு மேலே ஒரு பெரிய ஹார்ன், அதாவது ஒரு பெரிய கொம்பு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே ஸ்பைக்ஸாக நெட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஏலியனுடைய உடம்புல இருக்க அந்த ஸ்பைக்ஸ், அந்த ராக்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை வேட்டையாடுறதுக்காக தான். ஏன்னா ஹீட் பிளாஸ்டோடைய ஃபயர் இதோட உடம்பை எந்த வகையிலையும் தாக்காது அப்படின்றது தான் அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த ஏலியனுடைய ஹோம் பிளானட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஹீட் பிளாஸ்டோடைய ஹோம் பிளானட்டான பைராஸ் தான் இதோடைய ஹோம் பிளானட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏலியன் கிட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனுக்கு டியூரபிலிட்டி ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தலைவன் எவ்வளோ வேகமாக போய் செவுத்துல முட்டினாலும் சரி இவனுக்கு எதுவும் ஆகாது, செவுரு தான் உடையும். அந்த அளவுக்கு இவனோட கொம்பு முத கொண்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏலியனோட உடம்பு ஃபுல்லாகவே ஃபயர் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபயர் ரிலேட்டடான எந்த ஏலியனாக இருந்தாலும் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஏலியன் ஹீட் பிளாஸ்ட்டுக்கு ப்ரெடேட்டர் அப்படின்னு சொல்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக அப்படியே வாயில் போட்டு நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை முழுங்கியிருக்கோம். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. எல்லாத்த விட இந்த ஏலியனால் ஸ்பேஸில் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கிரியேட்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனால் ஸ்பீடாகவும் ஓட முடியும். வெயிட்டாக இருக்கே ஸ்பீடாக ஓட முடியாதுன்னா யோசிக்க முடியாது. இந்த பையன் போல செம்ம ஸ்பீடாக ஓடுவான். ஸ்பைடர்மேன்கே கதை விட்ட ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பையன் ஃபாஸ்ட்டாக இருப்பான். ப்ரோஸ்ன்னு ஒன்று இருந்தால் கான்ஸ்னு ஒன்று இருக்குல்லங்க. அப்படி பார்த்தா நம்ம கிராப் ட்ரௌசர் ஏலியனுக்கு அதோடைய பவர் தான் அதோடைய வீக்னஸ். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதோடைய வெயிட்டும் ஜைஜென்டிக்கான பாடியும் இது ஸ்பீடாக ஓட முடியுது அப்படின்ற ஒரு எபிலிட்டி இருந்தாலுமே இதால் சடனாக நிற்க முடியாது. ஸ்பீடாக ஓடி போய் நிற்கலான்னு நினச்சாலும் இதோட பாடி இருக்க வெயிட்டுக்கு நேரம் எத்த போய் நங்குன்னு முட்டை தான் செய்யுது செவுத்துல. இதனால் அதுக்கு எதாவது சேதாரம் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. பட் இருந்தாலும் அது ஒரு வீக்னஸ் தான். அண்ட் இந்த ஏலியனுக்கு அடுத்த பெரிய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பென்கிட்ட இருக்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏலியனை விட பவர்ஃபுல்லாக இருக்க ஏலியன்ஸ் எல்லாமே இந்த ஏலியனுக்கு வீக்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஏலியனை நமக்கு டோட்டலாகவே 7 எபிசோடில் தான் காமிச்சாங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால நமக்கு இவ்வளோ தான் டேட்டாஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் மற்ற எல்லா ப்ரெடேட்டர் ஏலியன்ஸையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.